இப்போ நம்ம வந்து உப்பு கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாமா? சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 10 வெங்காயத்துக்கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 1.5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுத்து வரமிளகா நிறையா போடணும். நான் காரம் கம்மியாக வேணுங்கிறனால இவ்வளோ. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். அப்புறம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. நல்லெண்ணெய் விட்டு செஞ்சோம்னா இன்னும் நல்லா இருக்குங்க. வரமிளகா நிறையா போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா போட்டால் தான் அந்த டேஸ்ட் வரும். எண்ணெயில் போட்டு சோம்பு வரமிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை புதினா அதெல்லாம் போட்டுக்கிட்டேங்க. போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நானுமே இன்னைக்கு நைட்டு ஒரு தோசையும் இந்த சிக்கன் தாங்க சாப்பிட்டேன். நேற்று வாங்கினது மீது இருந்துச்சு, அப்புறம் என்ன பண்ணுறது. அதனால தாங்க இன்னைக்கு செஞ்சுட்டேன், நாளைக்கு செய்வேனால. சிக்கன் போட்டாச்சுங்க. சிக்கன் போட்டு நல்லா கிளறி விட்டு தண்ணி ரொம்பலாம் ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றினா அப்புறம் கிரேவி மாதிரி ஆயிரும். ட்ரையாக இருக்கணும், அது அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லாவே விட்டுங்க. தண்ணி தெளிச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக சிக்கனை கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு தண்ணி தெளித்து நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க அப்பப்போ. அடுத்து மிளகுத்தூள் ஜீரகத்தூள், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் ஜீரகத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. வேறு எந்த தூளுமே போட வேணாங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. நல்லா அந்த வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி சிக்கன் வாங்கினீங்கன்னா செஞ்சு பாருங்க, செம்மையாக இருந்துச்சுங்க. நான் சிக்கன் மோமோஸ் செஞ்சேங்க நேற்று. அந்த வீடியோஸ் போட்டிருக்கேன், போய் பாருங்கள் சேனலில். ஓகேங்க, இப்போ நம்ம செஞ்சது சாப்பிட்டு பார்க்கலாமா? சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் உப்பு கறி டேஸ்ட் வைக்கணும், கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகேங்க, அந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்.